ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் குழம்பு. அதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த முழிக்கு இடையில கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 3 பீஸாக கட் பண்ணுங்கள். சென்டரில் கட் பண்ணிங்கன்னா அது எலும்பாக சில்லாக உடஞ்சிரும். அது குழம்புல வாய்க்கு வந்துடும். அதனால் அப்படி கட் பண்ணாதீங்க. 3 பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதை குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. முந்தின நாள் நைட்டே அதை கட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அது மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் ஊற வச்சுட்டு நல்லா அலாசிட்டு 2 டைம் அலாசிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. பெப்பர் முழுசாக போடுறனா போடுங்க, இல்லைன்னா பெப்பர் தூளாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்புறம் சீரகம் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருஞ்சீரகம் இருந்தது. ஸோ கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கிட்டேன். போட்டு இதை 4-5 விசில் 5 விசிலே விட்டுக்குங்க. 5 விசில் விட்டுக்குங்க. சப்போஸ் இது முந்தின நாளே செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா அந்தன்னைக்கே வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு 6 விசில் விட்டுக்குங்க. அப்படியே விட்டுருங்க. காலையில் அதை அப்படியே சூடு பண்ணி அதை வடிச்சுக்குங்க. அதாவது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை குட்டீஸ் இருந்தாங்கன்னா அதை வடித்து கொடுங்க. அப்படியே லைட்டாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. அதிகமாக சூடு பண்ண வேண்டாம், வடித்து கொடுத்துங்க. அப்புறம் இதுக்கு தனியாக இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த 5ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கங்க. நான் 2 கால் தான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் எடுத்துட்டேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே அரைச்ச கறிமிளகுடி இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். லாஸ்ட்டாக தேங்காயும் கடலையும் பார்த்திங்கன்னா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நான் சட்டியில் மாற்றிக்கிட்டேன். காலையில் சட்டியில் மாற்றிக்கிட்டேன். அந்த சூப்பை தனியாக எடுத்து வச்சுட்டேன், குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூட வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தேங்காயும் கடலையும் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த சூப் குட்டீஸ்க்கு கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா இது நெய் முதங்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டுருந்தே கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. அது அப்படியே இல்லை யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்னா குழம்புக்குள்ளே ஊற்றிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாம் சட்டியில் மாற்றிக்கிட்டேன். மிளகு அரைச்சிட்டு வந்துட்டேன். மிளகு பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றிக்கலாம். சட்டி அப்படியே வச்சா சூடு பண்ண மாட்டேன், ஏன்னா அது அடியே வெடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை தழை இதெல்லாம் இரும்பட சட்டியில் வணக்கி இப்போ சட்டியில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி விட்டால் ஓகே, அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா கால் சாப்பிட முடிஞ்சால் அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்குங்க. ஒரு சில நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கொதிக்கையில் தான் மட்டன் மசாலா கொஞ்சம் போடுவேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகெல்லாம் அரைக்கிறோம்ல, அதுலேயே கொஞ்சம் போட்டுக்குவாங்க. இது மட்டன் அப்படிங்கிறதுனால, கால் அப்படிங்கிறதுனால மட்டன் மசாலா கொஞ்சம் கொதிக்கையில் போட்டுக்குங்க. பாருங்கள், சட்டியில் வச்சதுனால அடுப்பு ஆஃப் பண்ணியுமே கொதிக்குது பாருங்கள்.